2026ஆம் வருடத்தினுடைய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வகை சூடியவர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். தற்போது ஆட்சி அமைத்து ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 19 தமிழக சட்டமன்றத்தில் நடந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு தேர்தலுக்கு வாக்குறுதிகளாக கொடுத்திருந்த பெண்களுக்கான மாத உரிமை தொகை ரூ. 2500 இது எப்போ கொடுப்பீங்க அப்படின்றத குறித்து அதிமுக எம்எல்ஏக்கள் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. ஸோ அந்த சட்டப்பேரவையே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு தாவேகா அரசு கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி என்ன அப்படின்றத பற்றியும் ரூ. 2500 எப்போலேருந்து கிடைக்க போகுது அப்படின்ற பற்றின ஒரு சூப்பரான அப்டேட்டும் கிடச்சிருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த பதில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழகத்தில் கடந்த ஆட்சி, அதாவது திமுக ஆட்சியில் இருந்தப்போவே மகளிர் உரிமை தொகையானது செயல்படுத்திட்டாங்க. ஸோ ரூ. 1000 கொடுத்துட்டு இருந்த அவங்க இப்போ பார்த்திங்கன்னா தாவேகா அரசு ஆட்சி அமைத்திருக்கு. ஸோ தாவேகா அரசு ஆட்சி அமைக்கும் போதே விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ திமுகவில் செயல்பட்ட நலத்திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு எதெல்லாம் நல்ல விஷயங்களோ அது கண்டிப்பாக தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு. அதை தாண்டி இவர் தேர்தல் வாக்குறுதிகளாக அவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்கிறத இவர் 2500 ரூபாய் கொடுக்கறதா வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார். ஸோ தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைந்த உடனே பெண்களுக்கு மாதம் ரூ. 2500 வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்திருந்தார் இல்லையா? அது ஏன் இன்னும் செயல்படுத்தலை அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏ சம்பத்குமார் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகையை எப்போ தான் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி அரசை நோக்கி சரமாரியாக காரசாரமாக கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு கொஞ்சம் கூட தயங்காமல் தாவேகா அரசு சார்பில் பதிலளித்திருக்காருங்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அதாவது இந்த கூட்டத்தொடர் எதுக்காக போட்டிருக்கோமோ அதை பற்றி மட்டும் பேசலாம். இப்போ ஆளுநர் உரை குறித்து மட்டும்தான் அவையில் பேசணும். மற்ற விஷயங்களை எதையுமே இந்த ஒரு அவையில் விவாதிக்க வேணாம். ஒருவேளை நீங்கள் அதை பற்றி பேசணும் அப்படின்னா பட்ஜெட் மற்றும் மானிய கோரிக்கை விவாதம் நடக்கும். அந்த டைமில் அதை பற்றி விரிவாக பேசலாம் அப்படின்னு பதில் கொடுத்துருந்தாரு. தாவேகா அரசினுடைய முக்கிய வாக்குறுதியே இதுவாக தான் இருந்திருக்கு. ஸோ பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கு எப்போ தமிழக அரசிட்டிருந்து க்ரீன் சிக்னல் கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ 2 பேருமே சட்டப்பேரவையில் கரசரமாக விவாதங்களை பேசியிருக்காங்க. அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருக்குது. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய மகளிர் உரிமை திட்டத்தில் முக்கிய மாற்றங்கள் அறிவிக்கப்படுவாங்க அப்படின்னும் கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதாவது இது எப்போலேருந்து கிடைக்க போகுது, மகளிர் உரிமை தொகை 2500 எப்போ உயர்த்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயனுடைய பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகள் இணைப்பதற்கான தகுதி விதிமுறைகளும் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு. ஸோ யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கீங்க, யாருக்கெல்லாம் கிடைக்காம இருக்கோ திரும்பவும் கணக்கெடுப்பாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்களும் அதில் பயன்பெற்றுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் புதுசாக பயனாளிகள் சேர்க்க இருக்கிறதுக்கு என்ன விதிமாற்றங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தினுடைய பயன் இன்னும் போய் சேரலை. ஏன்னா இன்னுமே நிறைய பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காம தான் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே இந்த பயன் போய் சேரணும், எல்லாருடைய தகுதியும் மீண்டும் சரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது வரைக்கும் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெறாமல் இருக்காங்களோ பெண்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு புதுசாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், யாரும் விட்டுறாதீங்க. அதாவது தொகை உயர்வு குறித்த தகவல் உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அப்போது லட்சக்கணக்கான குடும்ப தலைவிகளுடைய மாதாந்திர செலவுகளுக்கு கூடுதல் ஆதரவாக இது இருக்கும் அப்படின்னு எல்லோரும் நம்புகிறாங்க. குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய குடும்பங்களுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும், நல்ல ஒரு பொருளாதார நிவாரணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தில் வச்சு தான் 2500 கொடுக்குற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வராமல் தான் இருக்குது. ஸோ ஜூன் 22க்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம். முதலமைச்சருடைய பிறந்தநாளில் இருந்து இந்த அறிவிப்பு வெளியாகலாம். இந்த திட்டம் தொடர்பாக என்ன விஷயங்கள் எல்லாம் வெளிவரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை தாண்டி இப்போ பார்த்திங்கன்னா தாவேகா அரசு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றமே கல்வித்துறையில் செய்திருக்கிறதாங்க. ஸோ கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்துட்ருக்காரு, அதிரடியான மாற்றங்களை செய்துட்ருக்காரு. ஸோ யாரும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காம இருந்த விஷயத்தெல்லாம் கூட செய்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மாதத்துக்கு 1000 ரூபாய் போன அரசு கொடுத்தாங்க. ஆனால் 1000 ரூபாய் அவங்க கொடுத்துட்டு ஸ்கூல் ஃபீஸில் போய் கை வச்சிட்டாங்க.
ஸ்கூல் ஃபீஸில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சார்ஜ், ஆக்டிவிட்டி ஃபீஸு அப்படின்னு டொனேஷன் அப்படின்னு நிறைய ஃபீஸ் போட்டு பிடுங்கிட்டாங்க. ஸோ ஒரு கையில் கொடுத்துட்டு இன்னொரு கையில் ஏழைங்க வயித்துல தான் அவங்க அடித்தாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ரூ. 1000 வந்து எங்கே போச்சு அப்படின்னே தெரியாமல் போயிடுச்சு. பலரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கே வந்து கஷ்டப்பட்டாங்க. ஸ்கூலில் போய் சேர்க்கணுன்னா ஃபீஸ் கட்டணுமே அப்படின்ற ஒரு கவலையில் இருந்த நிலையை எல்லாத்தையுமே தாவேக்கா அரசு தாங்க மாற்றிருக்கு. ஸோ இப்படியெல்லாம் வீட்டுக்கு மாதம் ரூ. 1000 கொடுக்குறாங்களே, அதை வாங்கிட்டு எவ்வளோ பேர் வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ அதை விட இப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸில் வந்து நிறைய மாற்றம் வந்தது பார்த்திங்களா, அதுதான் எல்லாருக்கும் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா இது வரைக்குமே ஸ்கூலில் இருக்கக்கூடியவங்க நிறைய ஃபீஸ் வந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பார்த்திங்கன்னா அதிரடி முடிவு எடுத்திருக்காரு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னாலே மந்திரிக்கு 5 லட்சம் கொடுக்கணும், 10 லட்சம் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஸ்கூலில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, கணக்கு போடுங்க எவ்வளோ பணம் கைமாறி இருக்கும் அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சி தனிக்குன்னு தனியாகவே வந்து அமௌண்ட்லாம் இருக்குது. அதாவது என்ஓசி வாங்கணும் அப்படின்னாலே 30லேருந்து 50 லட்சம் வரைக்கும் வந்து கொடுக்க வேண்டியிருந்துச்சான். ஸோ ஸ்கூல் நடத்துகிறவங்க இப்படி அள்ளி அள்ளி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க, லஞ்ச பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க அதெல்லாம் எங்கேருந்து எடுப்பாங்க? ஸோ பின்னாடி வந்து ஸ்கூல் ஃபீஸில் தான் வந்து கை வச்சாங்க. ஸோ பெற்றவங்களுடைய தலையில் தான் அந்த ஃபீஸ் எல்லாம் வந்து விழுந்துச்சு. ஸோ இதுக்காகவே ராஜ்மோகன் பண்ண விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சரியாக இருக்குது. ஸோ எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதாவது பேப்பரெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பைசா கூட லஞ்சம் அப்படின்றது இல்லாமல் அந்த ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து லஞ்சம் வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் சொன்ன விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நானும் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன், என் கூட இருக்கக்கூடிய யாரையும் வந்து வாங்கவும் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த விஷயத்தை இவர் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற பயமே இல்லாமல் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு எந்த பாரமும் இல்லாமல் ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து செய்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூமே பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான இடமா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், பெற்றவங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், பயமும் இல்லாமல் பசங்க ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸாக வந்து ரொம்ப ஜாலியாக வந்து படிக்கிறாங்க. இப்படி படித்தா யார் தான் மார்க் எடுக்க மாட்டாங்க? ஸோ கண்டிப்பாக இந்த முறை வரக்கூடிய கல்வி ஆண்டு கல்வி திட்டத்தில் நிறைய மதிப்பெண்கள் நிறைய பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அரசு ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து யாரும் வந்து லஞ்சம் கொடுக்காம தைரியமாக இருக்காங்க. ஸோ இப்போ ராஜ்மோகனுக்கு இதுக்காகவே வாழ்த்துக்கள் எல்லாமே வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. ஸோ மக்களுக்கு செய்கிற உண்மையான நல்ல விஷயமே இதுதான். ஸோ இவர் வந்து தொடர்ந்து கல்வித்துறையில் நிறைய சிறப்பாக பணியாற்றணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. பலருடைய கண்ணீரை வந்து துடைச்சிருக்காரு, பலருடைய கனவு நினைவாக்க போகிறார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்கிட்டையும் இப்போ தெரியுது. ஸோ விஜய் தம்பியோட இந்த தாவேக்கா கவர்மெண்ட் அதைத்தான் வந்து கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ராஜ்மோகன் தம்பியோட இந்த அதிரடி ஆட்டத்துக்கு 100க்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.